நேற்றைய தினம் நடந்த தென்பகுதி முதலமைச்சர்களின் மாநாடு மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. ஏதோ மத்திய அரசு தென்பகுதியை கண்டுக்காது, பாராபட்சமா நடந்துக்கும், மத்திய அரசுக்கு தென் மாநிலங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு இல்லாம மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கோதாவரி, காவிரி, இந்த இணைப்பு, நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது கூட அப்போ இருந்த அதிமுக அமைச்சர்கள் அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனது முயற்சியின் மூலமாக வந்திருந்தார்கள். அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆறுகளை எல்லாம் இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு இந்த பகுதி மாநிலங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவிரி ஆக இந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு செயலாற்றி வருகிறது. இன்னொன்றையும் இங்க குற்றம் சாட்டுகிறார்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள். சதவீதத்தில் தொகுதி மறுவரை குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே பல்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சதவீதத்துல குறையிலன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதனால தொகுதி மறுவரை வேண்டும். மதுரையில 100 வார்டு ஆகும் பொழுது ஏற்கனவே வார்டுல இருந்தவங்க 6100 ரூபாய் அவர்கள் இணைப்புகளுக்காக அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அது போதாது, புதுசா கட்டணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்வதாக நான் கேள்விப்பட்டேன். பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் அவர்கள் இதற்கு முன்னால் கட்டிய பணத்தை அதோடு சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். அதே மாதிரி வைகை இன்னைக்கு வான் பொய்த்தும் தான் பொய்யா வைகை எப்படி இருக்குது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த ஆறுகளை இணைத்தா கோதாவரி, பிரம்மபுத்திரா, காவிரி இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படின்னு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால தொகுதி மறுவரையில எல்லாரும் அரசியல் செய்யாம உண்மையாக தொகுதி மறுவரை வந்தாதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரும். தமிழ்நாட்டில் உள்ள இடம் 39 இருந்து 59 மாறும். 200 பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயில்ல கும்பிட்டு விட்டு சொல்றேன், பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். மறுபடியும் இந்த 543 கொடுக்கறேன்னா கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர்கள் சொல்வதை போல இந்த தொகுதி மறுவரை வேண்டும், பெண்களுக்கான அங்கீகாரம் வேண்டும். எந்த விதத்திலும் தமிழகத்தின் சதவீதம் குறையாது என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதைத்தான் முதலமைச்சரும் எந்த விதத்திலும் சதவீதம் குறையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா நிறைவேற்றப்படணும். அதற்கு எல்லாரும் உதவி செய்யணும். ஏன்னா நோ தொகுதி டீலிமிட்டேஷன் சொல்றதோட ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றது ஃபேரான கோரிக்கை தான். அதைத்தான் மத்திய அரசு செவிசாய்த்து எல்லா இடத்துக்கும் 50%. இப்ப நம்மளுக்கு 39, 59 ஆனா நல்லது தானே. கூட நமக்கு இன்னைக்கு 5 பாராளுமன்ற உறுப்பினர் மீனாட்சி வருவாங்க. எடுத்துட்டேன். சாமிகளின் புறப்பாடை பார்த்ததும் மகிழ்ச்சி.